இந்த வீடியோவில் உங்களுடைய கிரைண்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது அப்படின்னா, இல்லை சப்போஸ் நீங்கள் லோடு போட்டுட்டீங்க, லோடு நிறையா இருக்கும்போது நம்ம சுற்றி விட்டால் தான் சுற்றுது அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்க கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம சரி பண்ணுறது, எதனால் இந்த மாதிரி கிரைண்டர் வந்து ஸ்லோவாக சுற்றுது அப்படின்ற ரீசனை பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சுவிட்சு போட்டுட்டு, சப்போஸ் இப்போ நீங்கள் லோடு போட்டுறீங்க, மாவு அரைக்கிறதுக்கு லோடு போட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நேரம் லோடு அதிகமானோடனே இந்த ட்ரம்மு ஸ்டாப் ஆகிடும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இருக்க மோட்ரு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருந்துச்சு, மோட்ரு மட்டும் ரன் ஆகுது அப்படின்னா ஒன்று பெல்ட்டு தான் போயிருக்கும். பெல்ட் உங்களுக்கு லூஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்படி இல்லை ஸ்லோவாக சுற்றும் போது நீங்கள் தள்ளி விட்டால் தான் சுற்றுது அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் தான் போயிருக்கும். அதனால் இந்த ரெண்டையுமே எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த பெல்ட்டும் கெப்பாசிட்டரும் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது ரெண்டையும் சரி பண்ணாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா காயில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த டாப் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த கல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரம்மையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கீழே அந்த பிளாக் கலர் ரிங் இருக்குது இல்லையா, அதையும் வந்து ரிமூவ் பண்ணால் தான் உங்களால் டாப்பை ரிமூவ் பண்ண முடியும். அதனால் அதை மறந்துடாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க மேலே. லிஃப்ட் பண்ணிட்டு அதை தூக்குனீங்கன்னா அது மேலே வந்துடும். ஓகே, இப்போ அப்படியே வந்து உங்கள் கிரைண்டரை வந்து தலையில் திருப்பிக்கோங்க. கீழே பாருங்கள், உங்களுக்கு 6 ஸ்க்ரூ இல்லைனா 7 ஸ்க்ரூ தான் இருக்கும் மேக்ஸிமம். இப்போ அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். அதாவது எந்த பிராண்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் இந்த ஃபால்ட்டு தான் வரும். ஒன்று பெல்ட் தேஞ்சிருக்கும், அப்படி இல்லைன்னா கெப்பாசிட்டர் போயிருக்கும். அதனால் எல்லாமே யூனிவர்சலாக தான் இருக்கும் செட்டப் எல்லாமே. அதனால் நீங்கள் எந்த பிராண்டு இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாப் அப்படியே மெதுவாக கழட்டிக்கோங்க. அதில் வயர் கனெக்ஷன் எந்த சைடு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த டாப்பை வந்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரைட் சைடு இருக்குது, அந்த வயர் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகாமல் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் டாப்பை கழட்டிட்டேன். இப்போ டாப்பை கழட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பெல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் பெல்ட்டு டேமேஜ் ஆகிருந்தாலும் இந்த மாதிரி ஃபால்ட்டு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு டாப்பை போட்டுட்டு ஆன் பண்ணி காமிச்ச மாதிரி இப்போ மறுபடியும் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் மறுபடியும் ஆன் பண்ணி காட்டுறேன், எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா ரன் ஆகும். இப்போ ட்ரம் சைடு மட்டும் நான் அழுத்தி பிடிச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் லோடு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ட்டு தான் வரும். இப்போ ரெண்டுமே நார்மலாக தான் ஓடுது. ஆனால் பெல்ட் பாருங்கள், உங்களுக்கு லூஸாக ஓடிட்டுருக்கிறது தெரியும் இதிலே. அப்போ பெல்ட் கம்ப்ளைண்ட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் பெல்ட் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த ட்ரம் சைடு வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இந்த மோட்ரு சுற்றுறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபுல் லோடு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சா எப்படி ஸ்டாப் ஆகுதோ அது மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும்போது இந்த ட்ரம்மு வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்போ இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது, மோட்ரு மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேபி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கெப்பாசிட்டர் அப்படி இல்லைன்னா பெல்ட், இந்த 2 ப்ராப்ளம். மேக்ஸிமம் இது பெல்ட் கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பெல்ட்டையும் இந்த கெப்பாசிட்டரை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன். இதுதான் அந்த கெப்பாசிட்டரு. இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மோட்ரு நீங்கள் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான், பெல்ட்டையும் ரிமூவ் பண்ணணும். கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு மோட்ரை வந்து கழட்டணும். அந்த மோட்ரு கீழே பாருங்கள் 2 போல்ட்டு கொடுத்து மாட்டியிருப்பாங்க. அது 2 நீங்கள் ஸ்பேனர் வச்சு கழட்டிட்டாவே பெல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அது கீழே பாருங்கள், அந்த ஒரே ஒரு போல்ட்டு தான் இருக்குது. இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஒயர் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா கிரவுண்டு ஒயரு, அதை வந்து அந்த போல்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அது 2யும் நம்ம ஸ்பேனர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கிரவுண்ட் ஒயர் மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடு உள்ள போல்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2 போல்ட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ லேசாக நீங்கள் அந்த மோட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு பெல்ட்டை இழுத்திங்கன்னா கீழே வந்துடும். ஓகே, அந்த மாதிரி மெதுவாக கழட்டிக்கோங்க. அந்த பெல்ட்டில் வந்து
இப்போ வந்துருச்சு. இந்த பெல்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த கெப்பாசிட்டரும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ அதையும் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ பாருங்கள், அதில் வந்து கெப்பாசிட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ மைக்ரோஃபாரட்ன்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை கழட்டிட்டு போயிட்டு எலக்ட்ரிக் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதே மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு போயிட்டு அதே மாதிரி வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஓகே. இப்போ பெல்ட்டு நான் புது பெல்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பெல்ட் நம்பர் இருக்கும் இதே மாதிரி. இந்த நம்பரை காமிச்சு நீங்கள் பெல்ட் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டரும் வாங்கிட்டு வந்துட்டேன். சேம் நம்பராக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு ஒயர் தான் இருக்கும் கெப்பாசிட்டியில். அந்த 2 ஒயரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். பெல்ட்டை இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பெல்ட் மட்டும்தான் லூஸாக இருக்குது, பெல்ட் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா பெல்ட் மட்டும் மாற்றினா போதும். நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றணும்னு தேவையில்லை. சப்போஸ் பெல்ட் நல்லா இருக்குது, உங்களுக்கு லோடு சுற்றலை, மெதுவாக சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் மட்டும் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால் கெப்பாசிட்டர் மாற்றிக்கோங்க. பெல்ட் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு மோட்டரில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரம் சைடு உள்ள வீலில் மாட்டினீங்கன்னா ஈஸி தான், மாட்டிக்கலாம். இப்போ கெப்பாசிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். இந்தளவுக்கு டைட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ புது கெப்பாசிட்டர் எடுத்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு இதை மாட்டிக்கோங்க. ஓகே. இப்போ நான் அந்த 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி டேப் அடிச்சுக்கிறேன். டேப் அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கேபிள் மூலிமா வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஓகே. லென்த்தாக இருக்கிறதுனால நான் இப்படி மடக்கி சுற்றிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே நான் ஒரு கேபிள் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நீங்கள் டைட் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டிங்கன்னா அது ஃபிக்ஸடாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்போ எல்லாமே கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. கெப்பாசிட்டரோட சாக்கெட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம 2 போல்ட்டையும் மாட்டி அந்த மோட்டரை வந்து நம்ம கரெக்டான அந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த எர்த்து கேபிளை மறந்துடாமல் அந்த போல்ட்டில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அந்த போல்ட்டை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மோட்ரு மாட்டுறதுக்கு உங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மோட்டரை மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 சைடு உள்ள போல்ட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டை மாட்டிக்கலாம். இப்போ நான் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் மாட்டுறேன். ஓகே. இப்போ 2 சைடு உள்ள போல்ட்டையும் நான் மாட்டிட்டேன். இப்போ பெல்ட் எப்படி மாட்டணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் லைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிரும். மெதுவாக பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு டைட் இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்தது ரொம்ப லூஸாக இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நமக்கு டைட் கிடச்சிருச்சு. இப்போ எர்த்து கேபிள் எல்லாமே கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ ஒரு தடவை மோட்டரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த டாப்பை மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி ரன் ஆகுதான்னு பார்த்துக்குவோம். ஓகே. இப்போ நம்ம பெல்ட்டு புதுசாக மாட்டினதுனால நீங்கள் முதல்ல ஓடின பெல்ட்டுக்கும் இப்போ ஓடின பெல்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப லூஸாக ஓடிட்டு இருந்தது பெல்ட்டு. இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா டைட்டாகவே இருக்குது. ட்ரம்மு நல்லா நீட்டாக சுற்றுது. இந்த மாதிரி உங்களுக்கு பெல்ட் கம்ப்ளைண்ட்டோ இல்லை கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட்டோ வந்து நீங்கள் வெளியில் கொடுத்து பார்க்குறதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் கடையில் இதை போயிட்டு ஃபோட்டோ காமிச்சாலே போதும், அவங்க கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு 7 ஸ்க்ரூ தான் நீங்கள் கழட்டிட்டு இதை மாட்டினாலே உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே. இப்போ மறுபடியும் நான் டாப்பை மாட்டிட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வயர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி இந்த 7 ஸ்க்ரூவையும் நான் மாட்டிக்கிறேன். ஓகே. நான் மாட்டிட்டேன். இப்போ மறுபடியும் அந்த ட்ரம் எல்லாத்தையும் மாட்டிட்டு இந்த வீலை மட்டும் மறந்துடாதீங்க. வீல் இல்லாமல் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு அரைச்சிக்கிட்டே இருக்கும், ஓடாது உங்களுக்கு வீலு. இந்த ரிங்கை மாட்டிட்டு இப்போ நான் ட்ரம்மை மாட்டிட்டு இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே. அவ்வளோதான். நம்ம 2மே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்.
இப்போ நான் சுவிட்சை போடுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கிரைண்டர் ரன் ஆகுது.